சுட்டி கிட்ஸ் மியூசிக். பார்வதி தேவி ஒரு நாள் குளிக்கச் சென்றார். அவர் தன்னை பாதுகாக்க நந்தி தேவரை காவல் காக்கச் சொல்லிவிட்டு சென்றார். அப்போது சிவபெருமான் அங்கு வந்தார். ஆனால் நந்தி தேவர் சிவபெருமானிடம் தயக்கத்துடன் நடந்ததை சொல்ல அவர் அதை கேட்காமல் உள்ளே சென்றார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி தனக்கு முழுமையாக பாதுகாப்பு அளிக்கும் ஒரு துணை தேவை என்று நினைத்தார். அவர் தன் உடம்பில் இருந்த சந்தனம், குங்குமம் மற்றும் பிற புனித பொருட்களை கொண்டு ஒரு அழகான வலுவான சிறுவனின் உருவத்தை உருவாக்கினார். பின் அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்து, நான் குளித்து முடித்து வரும் வரை யாரும் உள்ளே நுழைய அனுமதிக்காதே என்று கட்டளையிட்டார். அந்த சிறுவனும் தாயின் கட்டளையை ஏற்று வாசலில் காவல் காக்கத் தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் அங்கு வந்தார். ஆனால் வாசலில் நின்ற சிறுவன் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. நீங்கள் யாரு? என் அம்மா குளிக்கிறாரு, தயவு செய்து உள்ளே போக வேண்டாம் என்று தடுத்தான். சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. நான் உன் தந்தை என்று கூறியும் சிறுவன் அவரை இதற்கு முன் பார்த்ததில்லை என்பதால் நம்பவில்லை. தாயின் சொல்லை மீறாத அந்த சிறுவன் தன் கடமையில் உறுதியாக இருந்தார். இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை மூண்டது. கோபத்தின் உச்சியில் சிவபெருமான் தன் திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். சத்தம் கேட்டு வெளியே வந்த பார்வதி தேவி தன் மகன் தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு பெரும் துயரத்தில் அழுதார். தன் தவறை உணர்ந்த சிவபெருமான், கவலைப்படாதே, அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று உறுதியளித்தார். அவர் பிரம்மதேவரை அழைத்து வடக்கு நோக்கி சென்று, முதலில் எந்த உயிரினத்தை சந்திக்கிறாயோ அதன் தலையை கொண்டு வா என்று கூறினார். பிரம்மதேவர் வடக்கு நோக்கி சென்றபோது முதலில் ஒரு யானையை கண்டார். அதன் தலையை எடுத்து வந்தார். சிவபெருமான் அந்த யானையின் தலையை வெட்டப்பட்ட சிறுவனின் உடலில் பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார். யானை தலையுடன் உயிர் பெற்ற அந்த சிறுவனே நாம் வணங்கும் விநாயகர். அவர் அன்று முதல் பிள்ளையார் என்றும் அழைக்கப்படலானார். பிள்ளையார் மிகவும் புத்திசாலியாகவும் அன்பானவராகவும் இருந்தார். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் அவரை முதலில் வணங்குவது வழக்கம். இந்த கதை விநாயகரின் பிறப்பையும் அவர் ஏன் யானை தலையுடன் இருக்கிறார் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது.